England T20 series. Hello guys, welcome back to Obstructing the Field. ஸோ ஒரு நாள் கழிச்சு ஒரு வீடியோ ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அது வரும்னு நினைக்கிறேன். ரஜத் படிதர், சஞ்சு சாம்சன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து உடனே இன்னொரு வீடியோ. ஸோ ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து சீரீஸ்க்கு, T20 சீரீஸ். ஃபர்ஸ்ட் T20க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேம் வந்துடும் சீக்கிரமா, ஓடி ஆயிக்கும். ஸோ அந்த ஸ்குவாடோடைய ப்ரிவியூ, அனாலிசிஸ், ஒமிஷன்ஸ், பெஸ்ட் பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ். ஸோ ரெண்டு டீம் பத்தி நம்ம பார்க்க போறோம், இந்தியா அண்ட் இங்கிலாந்து. ஸோ ரெண்டு ஸ்குவாடோட அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ. அதுக்காக நம்ம கூட சஞ்சு சாம்சன் அண்ட் ரஜத் படிதார் ரெண்டு பேரும் இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்குவாடை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்தியா ஸ்குவாடை பார்ப்போம். இந்தியன் ஸ்குவாட் சூரியகுமார் யாதவ் கேப்டன், ரிங்கு சிங், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், அகேன் த்ரூ ஜுரல் ஒரு விக்கெட் கீப்பர், அண்ட் ஆல்சோ ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல் ஒரு நோட்டபிள் பாயிண்ட், வைஸ் கேப்டன் இந்த சீரீஸ்க்கு அவர் தான். அண்ட் அகைன் அபிஷேக் சர்மா, திருப்பியும் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் இந்த சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நிதிஷ்குமார் ரெட்டி, ஸோ வாஷிங்டன் சுந்தர். பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா முகமது ஷமீஸ் கம்பேக், அவருக்கு ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி. ஸோ இந்த சீரீஸ் எப்படி சொல்லி ஒரு டெஸ்டபிள் சீரியஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் ஹர்ஷ்தீப் சிங் நியூஸ் பெர்ஃபார்மிங் வெரி வெல் இன் விஜய் ஹசாரே டிராஃபி. அஷித் ராணா, இந்த பாயிண்ட் நம்ம பேசுவோம், இதுலயும் அவர் இருக்கு. அண்ட் அகைன் வருண் சக்கரவர்த்தி, ரவி பிஷ்ணன். ஸோ இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. குல்தீப் யாதவ் அவர் மிஸ் அவுட், பட் அவருடைய ஃபிட்னஸ் வரல அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷியர்ல இருந்து கிளியரன்ஸ் வரல, ஸோ அவருமே அதனால மிஸ் அவுட் ஆகிறாரு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஹோல் ஸ்குவாடு. நிறைய நம்ம பார்க்கக்கூடிய இன்க்ளூஷன்ஸ் இருக்கு. த்ரூ ஜுரல் ஒரு பேக்கப் ஒரு பேட்ஸ்மேனா வராரு இந்த சீரீஸ்ல. அண்ட் அகைன் அக்ஷர் பட்டேல் சொன்ன மாதிரி வைஸ் கேப்டன். நிதிஷ்குமார் ரெட்டி எப்படி ஃபிட் ஆக போறாரு, இந்த மூணு ஸ்பின்னர்ல எந்த ஸ்பின்னர் ஆட போறாங்க, அதை பத்திலாம் பேசுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரஜத் படிதர். ஸோ ரஜத் படிதர், உங்களுடைய இனிஷியல் தாட்ஸ் சொல்லிடுங்க. பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ், ஒமிஷன்ஸ், இன்க்ளூஷன், ஸோ எல்லாத்த பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஸ்குவாட் நல்லா இருக்கு, பட் அங்கங்க பேக்கப்ஸுக்கு அங்க பஞ்சமா இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு. நான் டைரக்டா பிளேயிங் 11 போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் மீதி பேசிக்கிறேன். ஓப்பனிங் சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா. இதுக்காகவே ஸ்குவாட் ரெடி பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா வேற ஓப்பனருக்கு பேக்கப்பே கிடையாது. நம்பர் 3 திலக் வர்மா. சும்மா ஒரு தடவை எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நம்பர் 3ல ஆடுறதுக்குன்னு சூரியகுமார் யாதவ் கிட்ட போய் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். சூரியகுமார் யாதவே அது அசுரன் படத்துல வருவான் தெரியுமா, ஒருத்தன் தனுஷ் மூலியமா போயிட்டு சான்ஸ் கேட்டு உள்ள உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தனுஷி வெளியே வச்சிருவா தெரியுமா, அந்த மாதிரி சூரியகுமார் யாதவ் நம்பர் 3 தோத்துட்டு இப்ப நம்பர் 3ல ஈஸியா உட்காந்துட்டாரு. நம்பர் 4 சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 என்னோட டீம்ல நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாரு. நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா. நம்பர் 7 ரிங்கு சிங். நம்பர் 8 அக்ஷர் பட்டேல். நம்பர் 9 ஷமி. நம்பர் 10 ஹர்ஷ்தீப் சிங். நம்பர் 11 வருண் சக்கரவர்த்தி. உங்களுக்கு பேக்கப்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ ஜுரல் மிடில் ஆர்டர்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா பேக்கப்பா இருக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கப்பா வந்துருவாரு. ஸ்பின்னுக்கு ஒரு பேக்கப்பா ரவி பிஷ்னாயோ, ஹர்ஷித் ராணா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் பேக்கப்பா இருந்திருக்காங்க. ஓப்பனருக்கு ப்ராப்பர் பேக்கப்ஸ் இல்ல அப்படின்றது எனக்கு தோணுது. இல்லைன்னா என்ன சொல்றது, எக்ஸப்ட் இன்ஜுரிஸ் நாங்க இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் மட்டும் தான் ஆட போறோம், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்காங்க போல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பிகாஸ் இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அந்த ஸ்குவாட். இந்த ஸ்குவாட் மொக்கையா இருக்குன்னு சொல்ல வரல, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போன சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல யாஷ் தயால் ஆடினாரு. யாஷ் தயால் ஆடினார்ல, ஸ்குவாட்ல இருந்தாரு. உங்களுக்கு வைசாக் விஜயகுமார் ஸ்குவாட்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் ரமன்தீப் சிங் ஸ்குவாட்ல இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் ஸ்குவாட்லயாச்சும் இருந்தாங்க, சும்மா வச்சுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த மாதிரி யாருமே இல்ல, எல்லாரையும் அடிச்சு வெளியே அமைச்சிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு நோட்டபிள் ஒமிஷன் இவரு ஜிதேஷ் சர்மா லாஸ்ட் ஸ்குவாட்ல இருந்து இந்த ஸ்குவாடுக்கு லாஸ்ட் ஸ்குவாட்ல எதுக்கு எடுத்தாங்கன்றதே ஒரு கொஸ்டின் மார்க். இந்த ஸ்குவாட்ல எதுக்கு வெளியே அனுப்புறாங்க அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்ற மாதிரி செம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு ப்ராப்பர் எனக்கு தோணுது. ஓகே, பிளேயிங் 11 சொன்னீங்க. பிளேயிங் 11 அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், அதர்ஷ்குமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், நிதிஷ்குமார் ரெட்டி, வருண் சக்கரவர்த்தி, அப்புறம் அந்த 3 ஃபேஸஸா? ஆமா, அக்ஷர் பட்டேல் கூட. ஓகே, அதிகமா போற மாதிரி இல்ல, ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ரா இருக்கா? இல்ல 11 பேர் கரெக்டா இருக்கு. நம்பர் 5 நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா, நம்பர் 7 ரிங்கு சிங், நம்பர் 8 அக்ஷர் பட்டேல். 9, 10, 11 3 ஸ்பாட் இருக்கு. ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி. நான் என்ன பண்ணேன்னா 5 பவுலர் பிளஸ் ஹர்திக் பாண்டியா ஆடாம 4 பவுலர் பிளஸ் ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டியா. ஓகே, ஸோ டிஃப்ரெண்டா சொல்லியிருக்கீங்க. அண்ட் அகைன் நீங்க சொன்ன மாதிரி தான், எப்படி சொல்றது, நோட்டபிள் ஒமிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அப்புறம் ஸ்குவாட்ல இருந்தாரு, வைஷாக் விஜயகுமார் இருந்தாரு, யாஷ் தயால் இருந்தாரு. ஸோ நம்ம இன்னொரு நோட்டபிள் ஒமிஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு, பட் இதை பத்தி நம்ம பேசுறோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ப்ரீவியஸ் ஸ்குவாட் ஒரு சீரியஸ் போறாங்க, அப்ராட் போறாங்க. ஸோ அந்த சீரீஸ்ல இருக்க ஒரு பிளேயர்ஸ்க்கே திருப்பி அடுத்த ஸ்குவாட்ல அடுத்த வர ஆடக்கூடிய ஸ்குவாட்ல அவங்களால ஸ்குவாட்ல கூட எடுக்க மாட்டாங்க.
சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன எனக்கு என்ன அப்படி தோணுது அப்படின்னா, ஒரு பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு எந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன், ஐ மீன் ஒரு அவங்க ஹோப் குடுக்குறாங்க, ஒரு பேக்கிங் இருக்கு அப்படின்னு தோணுது. இப்போ வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாம ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வராங்க. ஒரு பிளேயர்ஸ் ஆடுறாங்க. இப்போ நம்ம 11லயே எடுத்தோம்னா கூட ஒரு 7 பிளேயர்ஸ் அப்படிதான் அவங்க கன்ஃபார்மா வச்சிருக்காங்க. அந்த மீதி இருக்க அந்த 3, 4 பிளேயர்ஸே அவங்க வந்து மாத்தி மாத்தி ஸ்வாப் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் ஸ்குவாட் பேக்கப் கூட. இப்போ ப்ரீவியஸ் சீரீஸ்ல நீங்க சொன்ன மாதிரி ஜிதேஷ் சர்மா, பட் இந்த சீரீஸ்ல எதுக்கு என்ன நடந்துச்சு ஜிதேஷ் சர்மா மாத்துறதுக்கு? த்ருவ் ஜுரல் உள்ள வந்தாரு. எதுக்கு வந்து ஜிதேஷ் சர்மா உட்கார வச்சாங்க அப்படின்றது தெரியல. அண்ட் அகைன் பவுலிங் பேக்கப் இங்க யாருமே இல்ல. முகமது ஷமி, அர்ஷித் சிங், அஷித் ராணா இவங்க 3 பேர் தான். இவங்க 3 பேரை விட்டா அந்த சப்போஸ் இன்கேஸ் 5 மேட்ச் T20 சீரிஸ், இஃப் இட் இஸ் 3 மேட்ச் சீரிஸ் அப்படின்னா பிரச்சனை இல்ல, 3 மேட்ச் போயிடும். இப்போ நிதிஷ்குமார் நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 பேஸ் பிளஸ் ஹர்திக் பாண்டியா, நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 5 பேர் அதான் மீடியம் பேஸோட போலாம். பட் இங்க வந்து ஒரு 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 மேட்ச் ஆட முடியல அப்படின்ற பட்சத்துல ஒரு பேக்கப் பேசரே இல்ல. சோ ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாடுன்னு சொல்றது எப்படி? இந்த டீம் கன்ஃபார்ம் ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர, பட் அவங்க வந்து இதுக்கு ஒரு ஸ்குவாட் வந்து கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்களா அப்படின்றது வந்து என்னோட கொஸ்டினா இருக்கு. அதுக்கு சொல்லுங்க. ஒரு அந்த ப்ரீவியஸ் சீரியஸ் இப்ப சொன்ன மாதிரி அந்த ஒபிஷன்ஸ். ஆமாமா. நீங்க சொன்ன எனக்கு அந்த டவுட் தான் எனக்குமே இருக்கு. கம்யூனிகேஷன் இங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியல. பிகாஸ் யாஷ் தயால வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட்ல எடுத்துட்டு ஆடவே வைக்கல. ஆட வச்சு அவர் நல்லா போலனா கூட பரவால்ல. ஆடவே வைக்கல. அடுத்த சீரிஸ்லயே அனுப்பிச்சுட்டாங்க. பங்களாதேஷ்ல எடுத்தாங்க. நியூசிலாந்துல அனுப்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, T20 ஸ்குவாட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அனுப்புறாங்க யாஷ் தயால. சோ ஓகே, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 4 மேட்ச் T20 சீரிஸ்ல ஒரே ஒரு மேட்ச் கூட அவர் ஆடல. திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி இப்ப 2வது இன்னொரு கேஸ் ஸ்டடி வந்து இவரு ஜிதேஷ் சர்மா. ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க 2023ல நினைக்கிறேன் அவர் எடுத்தது. ஆமா 2023ல எடுத்தாங்க. இஷான் கிஷன ஓரம் கட்டிட்டு இவர் எடுத்தாங்க. இஷான் கிஷன் நல்லா தான் பண்ணாரு. எதுக்கு அவரை டிராப் பண்ணிட்டு ஜிதேஷ் சர்மா ஆடினாங்கன்னு தெரியல. கண்டினியூஸா ஜிதேஷ் சர்மாவே ஆட வச்சுட்டாங்க. இஷான் கிஷன் அப்படியே விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப மறுபடியும் அந்த ஐபிஎல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜிதேஷ் சர்மாவை தள்ளிட்டு த்ருவ் ஜுரலை கொண்டு வந்தாங்க. ஜிம்பாப்வே டூர்ல வந்து த்ருவ் ஜுரல் இருந்தாரு. சஞ்சு சாம்சன் வந்ததுக்கு அப்புறம் த்ருவ் ஜுரல் அனுப்பிச்சிட்டு சஞ்சு சாம்சன் ஆட வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, சஞ்சு சாம்சன் தான் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேக்கப்பா வேணும்னு சொல்லிட்டு திருப்பி ஜிதேஷ் சர்மாவை கொண்டு வந்தாங்க. இப்ப ஜிதேஷ் சர்மா மறுபடியும் தூக்கிட்டு த்ருவ் ஜுரல் ஆட வைக்கிறான். இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, த்ருவ் ஜுரலுக்கு ஒரு பயம் வந்துற போது, இப்ப நம்ம சும்மா ஏதாச்சும் ஒழுங்கா பண்ணலாம் கூட யாரையா என்ன அனுப்பிச்சிட்டு ஜிதேஷ் சர்மா திருப்பி கூட்டு வந்துட போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த ஒரு டவுட் இருக்கு. ரெண்டாவது ஜிதேஷ் சர்மா மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கோம், போன ஸ்குவாட்ல எதுக்கு நம்மள எடுத்தாங்க, இந்த ஸ்குவாட்ல எதுக்கு நம்மள உட்கார வச்சாங்க, நம்மள ஆடவும் வைக்கல. 4 மேட்சா ஒரு மேட்ச் கூட அவங்க ஆடவும் வைக்கல. எந்த பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ் பண்ணி நம்மள இப்போ வெளிய அனுப்புறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். அதுக்கு இவங்க என்ன ஆன்சர் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸ்குவாட் வந்து நான் என்ன சொல்வேன்னா, ஒரு 9, 10 பிளேயராவது கன்சிஸ்டன்ட்டா அதே பிளேயர்ஸ் இருந்துட்டு, மீதி பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பரவால்ல. எதுக்கு நீங்க இவரு சொன்ன ருத்ராஜ் சொன்ன மாரி 5, 6 பிளேயர மட்டும் கன்சிஸ்டன்ட்டா வச்சுட்டு, மீதி எல்லாரும் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்றதுல ஒரு கிளாரிட்டி இல்ல. இவரு சிவம் துபே வந்து ஸ்குவாட்லயே வச்சுட்டு இருந்தாங்க. ஒரு இன்ஜுரி வந்துச்சு. அவர் அனுப்பிச்சுட்டாங்க. அத்தோட அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவர் வரவே முடியாது அப்படின்ற நிலைமையில இருந்துச்சு. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தாரு. கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா ஸ்குவாட்ல ஆடிட்டே இருந்தாரு. இன்ஜுரியில போனாரு. சிவம் துபே அவர பதிலா ரீப்ளேஸ் பண்ணாரு. இப்ப சிவம் துபே இன்ஜுரியில போனா திலக் வர்மா ரீப்ளேஸ் பண்ணி ஸ்பாட் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்கு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹெல்த்தி சைனான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு பிளேயரை விடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரேடியா விட்டுருங்க. இதுக்கு மேல ஜிதேஷ் சர்மா எனக்கு கிடையாது. இதுக்கு மேல யாஷ் தயால் எனக்கு கிடையாது. அதுக்கு மேல யூஸ் பண்ணவே போறதில்ல. அவங்களுக்கு தேவையே இல்ல. அப்படி சொல்லி விட்டுறணும். இல்லன்னா அவங்களுக்கு இந்த பையன் கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்கு. நம்ம கூட வச்சுனே இருக்கலாம். எங்கேயாச்சும் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூஸ் பண்ணாம விடணும். 2மே பண்ணாம 2த்துக்கும் நடுவுல அ அ தேவைப்படுதுன்னு கூட சொல்ல முடியல. ஏன்னா அவங்க ஆட மாட்டேன்றாங்க. நீங்க ஸ்குவாட்ல அவங்கள ஆட மாட்டேன்றீங்க. இப்ப உங்களுக்கு அவங்களோட தேவை இருக்கா இல்லையான்னு கூட கிளியரா தெரியல அப்படின்ற மாரி தான் இருக்கு. இது ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட்ன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஓகே. ஸோ அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி யாஷ் தயல் பேசணும். பேட்டிங்ல நீங்களும் கன்ஃபார்ம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ஞாபகப்படுத்திட்டீங்க. அண்ட் அகைன் சிவம் டூபே பாத்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் அந்த ஸ்குவாட்ல இருந்த பிளேயர் அவர் ஒருத்தவர். ஸோ அண்ட் அகைன் ஹவு ஹி மிஸ்ஸஸ் ஸ்குவாட் அப்படின்றது எனக்கு தெரியல. நீங்க இன்ஜுரின்னு சொன்னீங்க. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜுரினால இல்ல, இல்ல. ஒரு சவுத் ஆப்பிரிக்கா ஜிம்பாபே சீரிஸ்ல வந்து ஜிம்பாப்வே சீரிஸ் ஆடுனாரு. ஜிம்பாப்வே சீரிஸ்க்கு அப்புறம் பங்களாதேஷ் சீரிஸ் வந்துச்சா? பங்களாதேஷ் சீரிஸ் ஆடுனாரா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பங்களாதேஷ் சீரிஸ் சவுத் ஆடல. ஆப்பிரிக்கா சீரிஸ் அப்பதான் இன்ஜுரி ஆயிருக்கு. இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் திலக் வர்மாவ ரீப்ளேஸ் பண்ணாங்க அவர. அதுக்கப்புறம் அவர்தான் திலக் வர்மாவே தான் ரீப்ளேஸ் ஆயிருக்கு. பண்ணாங்க. ஆமா. ஸோ ஓகே. அதுதான் இப்போ இன்ஜுரின்றனால மிஸ் பண்ணலாம். ஏன்னா இன்ஜுரி அது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இன்ஜுரினால மிஸ் ஆவாரு. அண்ட் அகைன் அந்த மாதிரி மிஸ் ஆன பட்சத்துல இப்ப திருப்பி ஒரு ஸ்குவாட் வருதுன்னா இப்ப எங்க ஸ்குவாட்ல அவர் இருந்திருக்கணும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா சிவம் துபே இங்க இருந்திருக்கணும். இப்ப ரியான் பராக் அவருமே வந்து ஸ்குவாட்ல அங்க அவர் ஒன் டே ஸ்குவாட் எல்லாம் எடுத்தாங்க ஸ்ரீலங்கா சீரிஸ் ஆடும்போது. இல்ல. இல்ல இன்ஜுரி ரீஹாப்ல ரியான் பராக் இருக்காரு. இன்ஜுரி. ஓகே ரீஹாப்ல இருக்காரு. ரியான் பராக் இன்ஜுரி சொல்றேன். அதுக்குதான் இப்போ சிவம் துபே வந்து விஜய் ஹசாரே ஆட்டு இருக்காரு. சேம் ஸ்டகலி நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. சேம் ஸ்டகலி சூப்பரா ஆல்ரெடி ஆஸ் யூஷுவல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் விஜய் ஹசார்ல இருந்து அவர் ஆடிட்டு இருக்காரு.
ஸோ இந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டான டீம் செலக்ஷன்ஸ் அது எங்க போய் முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பவுலிங்ல இருந்தீங்கன்னா முகேஷ் குமார், இந்த பாயிண்ட் நம்ம பேசி ஆகணும். முகேஷ் குமார் எப்படி மிஸ் ஆனாரு, எந்த பேசிஸ்ல அவங்க மிஸ் அவுட் பண்ணாங்கன்றதுக்கான ஒரு வேலிட் ரீசன் யார்ட்டாச்சும் ஒருத்தர் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அக்செப்ட் பண்றேன். ஏதர் கௌதம் கம்பீர் ஆர் நேஷனல் டீம் செலக்டர் அஜித் அகர்கர். ஸோ 2 பேரும் யாருன்னா இப்போ நீங்க இந்த செலக்ஷன்ஸ்லாம் ஒரு வேலிட் ரீசன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இதுதான் பிரச்சனையா இருக்கு. கௌதம் கம்பீர் வந்ததுல இருந்து அவர் ஸ்குவாட் வந்து வரதெல்லாம் ஒரு ஸ்குவாட்லயுமே ஒரு சர்ப்ரைசஸ் இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சர்ப்ரைசஸ் இருக்கும் போது அதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் டெஃபினட்டா தேவைப்படுது. இதுக்காக தான் இவங்களை எடுத்துக்கணும். இவங்களை நாங்க இப்ப ரஜத் பட்டேல் சொன்ன மாதிரி இவங்களை நாங்க ஃபியூச்சர்ல பாக்குறோம். நிதிஷ்குமார் ரெட்டியை நீங்க எந்த அளவுக்கு இப்போ வந்து ஒரு கான்பிடன்ஸ் அவருக்கு வந்து கொடுத்துருக்கீங்க, கரெக்ட். அது ஒரு அப்ரிஷியபிள் ஒண்ணுதான். அவரை கூட்டு போனீங்க, அங்க சூப்பரா ஆனாரு ஆஸ்திரேலியால. ஸோ திருப்பி வந்து ஸ்குவாட்ல இருக்காரு. ஸோ அப்படின்றது அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு பிளேஸ்ல எடுக்கிறதுக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ நம்ம சந்து சாம்சன் கிட்ட போலாம். சந்து சாம்சன் நீங்க சொல்லுங்க, இந்த பாயிண்ட்டுக்கான ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க பிளேயிங் 11 அண்ட் அகைன் உங்களுடைய தாட்ஸ் ஆட் பண்ணுங்க. முகேஷ் குமாரோடைய ஒமிஷன், சிவம் தூபே அண்ட் அகைன் என்னோட பாயிண்ட் அப்படின்னா நான் உத்தராஜ் கைக்வாத் இவங்க நான் பேசதான் ஆகணும். உத்தராஜ் கைக்வாத் எந்த பேசிஸ்ல மிஸ் பண்றாரு அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. இது எப்படி சொல்றது, உண்மையாலே இந்த ஸ்டாட்ஸ் விச் ஹி ஹாஸ் அப்படின்னு தான் நான் ஸ்டாட்ஸ் இருக்கு. 2023 ஒரு T20 கேலண்டர் இயர்ல அவரோட ஆவரேஜ் ஈஸ் டாப் அப்படின்னு நினைக்கிறேன். 2023ல T20 the matches which he has played he is on top with the stats அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். Including the most sixes hit by Indian batsman. First Ruturaj got 56, if I am not wrong 56, followed by SS Jaiswal and Rinku Singh. So T20ல இப்போ வரைக்குமே இந்த 2024லயும் அவர் தான் இருக்காரு, ருத்துராஜ் தான் இருக்காரு. ஆவரேஜ் அவருடைய ஆவரேஜ் ஹையஸ்ட் ரன்ஸ். ஸோ ஹவு ஹி மிஸ்ஸஸ் தி ஸ்குவாட் அப்படின்றது எனக்கு கேள்வி. அபிஷேக் சர்மா அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் வந்து அவர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் காம்பினேஷன் அப்படின்லாம் சொன்னா ஓகே, ஐ வில் அக்ரி. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே இல்ல. ஸோ அவர் எப்படி மிஸ் அவுட் ஆனாரு, இந்த விஷயம் ஆயிருப்பாருன்ற உங்க தாட்ஸ் அண்ட் பிளேயிங் நீங்க சொல்லுங்க சந்து சாம்சன். ஃபர்ஸ்ட் நான் முகேஷ் குமார் பத்தி பேசுறேன். முகேஷ் குமார் அவர் தான் கன்சிஸ்டா போட்டுருந்தாரு. ஆனா அவரும் எப்படி உள்ள வந்தான்னு தெரியல. பட் அவர் டீம்ல ஒரு நல்லா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரே சீரீஸ்ல 3 ஃபார்மேட்டும் அவர் டெபியூட் பண்ணாரு. பட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சரி பும்ரா ஷமி யாராவது இல்லைன்னா அவருக்கு வந்து தனியா தெரிஞ்சாரு. அஸ்தீப் சிங்கை விட அவர் கொஞ்சம் நல்லாவே தனியா தெரிஞ்சாரு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரை ஒரு இம்பார்ட்டண்டா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ராகுல் திராவிட் கோச்சிங்ல அவர் இம்பார்ட்டன்டா பார்க்க ஆரம்பிச்சாங்க. கம்பீர் இருந்ததுல உங்களுக்கு தெரியும், மொத்த ஸ்குவாடும் சேஞ்ச் ஆயிடுச்சு. அவர் யாரை பாக்குறாருன்னே புரியல, இந்த பிளேஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க என்னதான் கேள்வி கேட்டா நான் திரும்ப ரவி சாஸ்திரி பீரியட் தான் போவேன். ஏன் ரவி சாஸ்திரி பீரியட் போவேன்னா அவங்க வந்து அந்த ஸ்குவாட் 15 ரெடியா இருக்கும். எக்ஸ்ட்ரா 3 பேர் ரெடியா இருக்கும். யாருக்கா இன்ஜினா ரொட்டேட் மட்டும் அந்த 3 பேர் ரொட்டேட் பண்ணுவாங்க. யார் இல்லைன்னா இவர் பதிலா இவர், அவர் பதிலா இவரு. இதுல என்னன்னா ஒரு 6 பேர் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. மீது 9 பிளேயரை மாத்தி ஒரு பசில் மாதிரி அந்த பசில் அவங்களால சால்வ் பண்ணவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை. அவங்களே நிறைய பிரச்சனை கிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப தூபே அவங்களால எடுக்க முடியல, இன்ஜுரி வந்துச்சு. இப்ப திருப்ப எனக்கு தெரிஞ்சு அவங்க T20 வேர்ல்ட் கப் அப்புறமே அவங்க தூபே அனுப்புற மாதிரியே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, அவர் கழிப்பிட்டாங்க. அதாவது அவர் கிளப்புற மாதிரி ஒரு சைன் இருந்துச்சு, அவரை கழிப்பிட்டாங்க. உங்களுக்கு அது திலக் வர்மா இருக்காரு, உங்களுக்கு ரிங்கு சிங் இருக்கான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது யார் எந்த இடத்துல எடுக்கணுமோ அந்த இடத்துல அவங்க ஆடக்கவே இல்லை. ரிங்கு சிங் வேர்ல்ட் கப்ல இருக்கணும், அவர் வேர்ல்ட் கப்ல இல்ல. சிவந்து பேர் இருந்தாரு. அப்புறம் சிவந்து பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி இருக்காரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அவங்களே கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. அதை அடுத்து கடைசி என்ன பாயிண்ட் கேட்டீங்க, ருத்ராஜ். ருத்ராஜ் கேள்வி ரஜத் படுத்த கேட்க முடியாதுன்றதுக்காக டேரக்டா என்கிட்ட கேட்டீங்களோ? இல்ல அப்படிலாம் கிடையாது, கேட்டிருக்கேன். பட் எனக்கு தப்பு ஞாபகம் வரல. டிசர்வ்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனர்ஸே இல்ல இந்த டீம்ல. உங்களுக்கு சுமன் கில் அண்ட் ஜெய்ஸ்வால் நீங்க எடுத்துட்டு வர போறதுல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ருத்ராஜ் ரைட் கேண்டிடேட். இல்ல நீங்க சாய் சுஷன் அந்த மாதிரி தவிர எடுத்துட்டு வந்துருக்கணும். நீங்க அவரையும் பார்க்கல. சோ ருத்ராஜிக்கா டிசர்வ்ஸ் தான் நினைக்கிறேன். ருத்ராஜிக்கா சாய் சுஷன்னா ருத்ராஜிக்கா டிசர்வ் தான். பட் என்னன்னா ஏன் ஓப்பனர், அதாவது கம்பீர் வந்தது வந்து அவரு நிறைய ஆல்ரவுண்டர்ஸை பாக்குறாரு. அது மட்டும் தெரியுது. அவருக்கு வந்து யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தேவைப்படுறாங்க. அதுக்காக நீங்க ஒரு 2 பேர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், இவங்க தான் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப திலக் வர்மா ஆனாரு, இப்ப திடீர்னு நிதிஷ்குமார் ரெட்டி கூட்டு வந்துட்டீங்க. இப்ப யார் தான் 2 பேர் டீம்ல சுந்தர் ஆடுறது. ஃபர்ஸ்ட் சுந்தர் வச்சிருந்தீங்க டீம்ல, இப்ப சுந்தர் ஆடுறது. இப்ப ஜிதேஷ் சர்மா தள்ளிட்டாங்க, த்ருவ் ஜுரேல் ஆடுறது. இஷான் கிஷனுக்கு என்ன எப்படி ஆச்சோ அதே தான் ஜிதேஷ் சர்மா என்ன ஆச்சோ, அதுக்கப்புறம் தான் ஜிதேஷ் சர்மா உள்ளாரு. இப்ப ஜிதேஷ் சர்மா என்னாச்சுன்னா அவர் இஷான் கிஷன் எப்படி தோத்துனாங்களோ அதே மாதிரி ஜிதேஷ் சர்மா இப்ப தோத்திருக்காங்க. இப்ப த்ருவ் ஜுரேல், இப்ப இவங்க 2 பேரும் மனநிலையை பார்த்து த்ருவ் ஜுரேல் கரண்ட் மைண்ட் செட் என்ன புரிஞ்சுக்க முடியல. சரி நம்ம அடிக்காடி தோத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இப்போ இப்படி இருக்க நடக்கும்போது பிளேயர்ஸோட மென்டாலிட்டி எப்படி ஆயிடும் அப்படின்னா, நம்ம என்ன அடிச்சாலும் நம்மளுடைய பிளேஸ் வந்து ஒரு சீல்டா இருக்காது. அன்லெஸ் அவங்க ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலி, ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, இல்ல கேப்டன் இல்ல வைஸ் கேப்டன் ஆஃப் த டீம் அந்த மாதிரி தவிர்த்து மற்ற பிளேயர்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? இப்போ நம்ம சஞ்சு சாம்சனே வந்து இது முன்னாடி தான் பேசிட்டு இருந்தோம், ரஜத் பட்டிதாரே சொல்லிப்ப சஞ்சு சாம்சன் வந்து ஒரு 8 இன்னிங்ஸ் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கே அங்க அஷூரன்ஸ் கிடையாது, அடுத்து சஞ்சு சாம்சன் உட்கார வைப்பாங்க. சோ அது பேர் பேக்கிங் கிடையாது. ஓகேங்களா, நீங்க அடிக்கும் போது டீம்ல வச்சுட்டு அடிக்காத போது வெளியே துரத்துதுன்றது பேக்கிங் கிடையாது. பட் அது வந்து
பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சஞ்சு சாம்சன் அடிச்சிட்டு இருக்காரு, பட் அதனால நம்மளுக்கு தெரியல. பட் சஞ்சு சாம்சன் இதே மாதிரி தான் ஒரு கன்சிஸ்டன்ட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாரு. அவர் டீமுக்குள்ளே வரமாட்டாரு. டீமுக்குள்ள வந்தாலும் ஸ்ரீலங்கால எடுப்பாங்க. ஸ்ரீலங்கா சீரிஸ் வந்தாலே போதும் சஞ்சு சாம்சன் வந்துருவாரு. சஞ்சு சாம்சன் வந்தாலே போதும் அசரங்கா வந்து போட்டு விக்கெட் எடுத்துருவாரு. அதுக்காக தான் முடிஞ்சு சஞ்சு சாம்சன் வந்து ஐபிஎல் மட்டும் தான் ஆடுவாரு. பட் இப்போ ஆடிட்டு இருக்காரு. பட் அதனால அவர் நம்ம பக்கம் போல. இப்போ சுமன் கில்க்கு பேக் பண்ண மாதிரியோ இல்ல அண்ட் அகைன் இப்போ அஷித் ராணா பாயிண்ட்டுக்கு வரும். அஷித் ராணா எந்த பேசிஸ்ல உள்ள வந்தாரு? சோ அப்படிதான் இப்போ முகேஷ் குமாரோட பேக்கிங் எங்க போகுது? இப்போ நான் அஷித் ராணா எடுத்துட்டு வந்தேன், சுமன் கில் பேக்கிங் அண்ட் அகைன் முகேஷ் குமாரோட பேக்கிங் அது எங்க போகுது? அப்படின்ற போது இந்த பிளேயர்ஸோட மென்டாலிட்டி எல்லாம் என்னவா இருக்கும்? அவங்க இப்போ பெஞ்ச்ல இருக்கிற பிளேஸ் இப்போ ஒரு பிளேஸ்க்கு எப்படி இருக்கும்னா, ஒரு நேஷனல் டீம் ஆடுறாங்க அப்படின்னா இப்போ மத்த போர்டுக்கு நம்ம கம்பேரிசன் வச்சுப்போம். மத்த இப்போ நம்ம அடுத்து இங்கிலாந்து ஸ்குவாடே பார்க்க போறோம். அதுலயே வந்து ஒரு 2-3 நேம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். பட் அவங்க கூட அவங்க செட்டப்ஸ்லயே இருந்திருப்பாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்குவாட்ல ஒரு 6-7 பேர் வந்து இப்போ மாறிட்டே இருக்கு. ஸோ அந்த பிளேஸோட மென்டாலிட்டி தான் சொல்ல வரேன். அதான் இப்ப நீங்க அப்கமிங் பிளேஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கே அதாவது நம்ம இருக்க போறோமா இல்ல தாண்டி அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. இப்ப டீமுக்குள்ள வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நம்ம நாளைக்கு ஆட போறோமா இல்லைன்ற ப்ரெஷர் இருக்கு. ஆடினா நம்ம ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கணும், ஃபர்ஸ்ட் மேட்சோ இல்ல நம்ம அடுத்த மேட்ச்ல இருப்போமா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அவங்க மேட்ச்க்குள்ள கிரவுண்டுக்குள்ள போன பிறகு அவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் மாறும். சரி நம்ம இந்த சுச்சுவேஷன் எடுத்து நம்ம ஆடணும்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும். இதெல்லாம் தாண்டி அவங்க அடுத்த மேட்ச்ல நல்லா பண்ணியும் அடுத்த மேட்ச் இல்லையான்ற மைண்ட் செட் வர்ற அளவுக்கு ஒரு டீம் இருக்குன்றதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல ஒரு பிளேயரால ஒரு என்ன பண்ண முடியும்? அவங்களோட ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறாங்க, நல்லா பண்றாங்க, நல்லா பண்ணல செகண்ட் விஷயம். இவங்களுக்கே இவ்வளவு மைண்ட் செட் இருக்கு. சோ இப்ப நல்லா பண்ணலனா கூட பரவாயில்ல. இப்ப நீங்க நல்லா பண்றீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மேட்ச் இருக்க மாட்டீங்கன்னா நீங்க எதுக்கு எப்படி சொல்றது, அந்த பிளேயரோட மைண்ட் செட்னா ஒரு ஜீரோ வேல்யூவா இருக்குல்ல, இப்போ ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்கும். இப்ப நீங்க வந்து நான் இந்த மேட்ச் நல்லா பண்ணிட்டேன், அடுத்த மேட்ச் நல்லா சீரிஸ் நல்லா போச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி முகேஷ் குமார் இதுவரை என்ன பண்ணாரு, ஜிதேஷ் சர்மா ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு இருந்தாரு அவர் மேட்ச் ஆட பாடுறப்போ. உங்களுக்கு சஞ்சு சாம்சன் லாங் ரன் தரப்போ ஜிதேஷ் சர்மாவால ஆட முடியல. ஜிதேஷ் சர்மா ஆட முடியலன்னா ஒரே இடத்துல தோத்தாங்க. துருவ் ஜுரேல் அவரால் இப்போ பிளேயிங் மேக் பண்ண முடியாது. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அடுத்து ஒரு T20 டீம் வரும். அந்த T20 இல்ல சாரி ஐபிஎல் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் அடுத்து அந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் தான் அவரை முடிவு பண்ணும் இந்த T20 டீம்ல இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு ஈவெண்ட் கழிச்சு ஒரு புது பிளேஸ் உள்ள கொண்டு வருவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கழிச்சு ஐபிஎல் வருது. இப்ப இந்த ஐபிஎல் வந்த பிறகு இப்ப நம்ம 15 பேர் பாக்குறோம் இல்லையா, அந்த 15 பேர் இந்த இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பண்ணியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி கழிச்சு இல்ல ஐபிஎல் கழிச்சு அவங்க T20 டீம் இருப்பாங்களா இல்லன்ற நிச்சயமே கிடையாது. அப்படி ஒரு டீமா தான் இருக்கு. கௌதம் கம்பீர் வரும்போதே நீங்க சொன்ன மாதிரி அவர் கோச்சஸ் மட்டும் இல்ல பிளேயர்ஸ் சேர்த்து கூட்டு வந்துட்டார். ரஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி எல்லாம் புரியுதுங்களா? சோ அவரோட டாமினன்ஸ் எல்லாம் தாண்டி அவரோட இன்ஃபுளுன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. டாமினன்ஸோட மிஷன் டாமினன்ஸோட மிஷன் இன்ஃபுளுன்ஸ் அப்படிதான் சொல்லலாம். சோ இந்த இதை வச்சு நீங்க எந்த டீம் ரெடி பண்ண போறீங்க அப்படின்றது கொஸ்டின். பிளஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒரு இதுதான் இருக்கு. இப்ப இந்த டீம்லால வச்சுட்டு நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறது இல்ல. ஓடி டீம்ல என்னென்ன கரெக்டா பண்ண போறீங்க, என்ன பண்ண போறீங்க தெரியல. இப்ப இங்கிலாந்து கம்பேரிசன் பண்ணும்போது தெரியும் நம்ம டீம் எப்படி இருக்கு அவங்க டீம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. ஸோ செலெக்ஷன்ஸ் பத்தி நம்ம ஆல்மோஸ்ட் பேசிட்டோம். ஸோ பிளேயிங் 11 மட்டும் நம்ம பார்த்துட்டு குயிக்கா இங்கிலாந்துக்கு போயிடலாம். இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு உங்களோட பிளேயிங் 11 சொல்லுங்க. சேம் 11 தான். அதாவது நான் சேஞ்ச் பண்ணாலே நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் வாஷிங்டன் சுந்தர். நான் 2 பேரும் யாரோ ஒருத்தர் வைப்பேன். 2 பேரும் இப்ப எனக்கு கன்ஃபார்மா இல்ல. நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் வாஷிங்டன் சுந்தர் அவ்வளவுதான். மத்தபடி சேம் தான். சரி, ஓகே. அதே சேம் ஸ்குவாட் இருக்கு. இன்னொரு காமெடி ரவி பிஷ்ணா மட்டும் விட்டுட்டோம். அவர் என்ன அவரோட மேட்ச் யோசிச்சு பாருங்க. அவர் ஆடணுமா வேணாமா, நான் நல்லா தான் ஆடினேன், திடீர்னு ஃபர்ஸ்ட் பத்தி பிளேயிங் வந்து டாப் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து அவர் என்ன போறாரு தெரியல. துருஜிரலாவது அவர் இந்த சீரீஸ்ல ஆடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. சரிங்களா? ரவி பிஷ்ணா எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலங்காலமா ஆட்டு இருந்தாரு. ஐபிஎல் நல்லா பண்ண மாட்டாரு. இந்தியன் டீம்ல சூப்பரா பண்ணிருந்தாரு. சரிங்களா? திடீர்னு அவரை பேச நேரம் நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள கொண்டு வந்தாங்க. சாரி வருண் சக்கரவர்த்தி உள்ள கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அவர் மைண்ட் செட் தான் ரொம்ப பாவம் இந்த டீம்லயே சொல்லுவேன் நான். எக்ஸாக்ட்லி. அதே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ரவி பிஷ்ணா கூட இந்த சீரியஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த சீரியஸ் வந்து குல்தீப் யாதவ் ஃபிட் ஆயிட்டாரு அப்படின்னா மிஸ் அவுட் ஆகிற பிளேயர் எனக்கு தெரிஞ்ச ரவி பிஷ்ணா தான் இருக்கும். நான் நீங்க சொன்ன மாதிரி வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்து கை வைக்க மாட்டாரு. ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்றாருன்னு சொல்லிட்டீங்க நீங்களே. ஸோ சேம் தான். குல்தீப் யாதவ் அந்த சீனியர் பிளேயர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் 11 பிளேயர்ஸ்லாம் ஃபிட் ஆயிட்டாங்க அப்படின்னா இதுல இருக்க ஒரு சில பிளேயர்ஸே மிஸ் அவுட் ஆவாங்க. ஸோ என்னோட பிளேயிங் அவன் சொல்லிட்டு அடுத்து நான் இங்கிலாந்துக்கு போயிடுவேன். நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி மிஸ் அவுட் ஆவாது அப்படின்னு எனக்கு என்னோட ஒப்பீனியன் சொல்லுது. பட் நானும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவேன். பட் ஆனா அவங்க அந்த 3 ஃபேஸரோட போவாங்க. பிச் கண்டிஷன்ஸ் தான் சிம்பிளி இவங்களுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி பிச் கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிச் கண்டிஷன் ஸ்டாண்டர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க 2 பேர் சொன்ன மாதிரி தான். 2 பேர் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் ஹர்திக் பாண்டியாவோட 2 ஸ்பின்னரோட போவாங்க அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இங்கிலாந்து ஸ்குவாட் போயிடலாமா? ரஜத் பட்டிதர் ஃபைனல் தாட்ஸ் ஆன் இந்தியா ஸ்குவாட் எதனா இருக்கா? என்ன சொல்றது, அதான் நீங்க 2 பேருமே எல்லாம் ப்ராப்பரா பேசிட்டீங்க. ருத்துராஜ் பாயிண்ட்ல மட்டும் நான் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் அவரு ஸ்குவாட்லயாவது இருந்திருக்கணும். ஸ்குவாட்ல இருக்கிறது கூட இல்லாத அளவுக்கு அப்படி அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. சிஎஸ்கேல கேப்டனா இருந்தாரு. அதை தவிர வேற எதுவுமே அவரு தப்பு பண்ணல. வேற எதுவும் சொல்றதுக்கு அதான் இப்ப யோசிச்சு பாரு, இந்த ஸ்குவாட்ல ஒரே ஒரு சிஎஸ்கே பிளேயர் கூட இல்ல. உண்மையை சொல்ல போனா அதுதான். இந்த மொரட்டு காலைங்களா சிவப்பு கலரை பார்த்தா முட்டும் தெரியுமா, அந்த மாதிரி மஞ்சள் கலரை பார்த்தா கௌதம் கம்பீர் முட்டிடுவாரு போல.
இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அவரு நீங்க சையத் முஸ்தாக் அலி அந்த அளவுக்கு பெருசா போலனாலும் பரவால்ல. நான் என்ன சொல்றேன், உங்க கணக்கு ஐபிஎல் தான்னா, கடந்த 5 ஐபிஎல் சீசன்ல 3 சீசனுக்கு மேல 500 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு ஆரஞ்சு கேப் அடிச்சிருக்காரு. 2 டைட்டில் அடிச்சிருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்றது எனக்கு புரியல. ஒரு ப்ராப்பர் ஓப்பனர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா கரெக்ட்டான ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இவங்க எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்ற ப்ராப்ளம்லாம் எனக்கு தெரியல. ஓகே. ஸோ கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கு. ஸோ சொன்னீங்க ருத்ராஜ் கெய்க்வால் பாயிண்ட். ஸோ இங்கிலாந்து ஸ்குவாடுக்கு போயிருவோம். இல்ல நீங்க தான் கூட இங்கிலாந்து பரவாயில்ல. ருத்ராஜ் கெய்க்வாட் ஸ்குவாடுக்கு ட்விட்டர்ல வந்து ஹவு டிட் ரஜத் படிதார் மிஸ்ட் அவுட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. யோ போயா இருக்கிறத விட்டுட்டு அவரை அடிச்சே இருக்கிறவங்களுக்கே கிடைக்கலையா? இல்ல உண்மையா இருக்கிறவங்களுக்கே சொல்லணும்னா பிளேஸ் இல்ல. 5 டொமஸ்டிக் சீசனா ரஜத் படிதாரோடது செம பீக்ல இருக்கு. அதுவும் கடைசியா போனது வந்து ஒரே ஆள் கடந்த 3-4 மேட்சா நின்னு வின் பண்ணி கொடுத்தாரு. பட் ஃபைனல் தவிர. சோ ஆனாலுமே வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டு அவரால உள்ள வர முடியாது அப்படின்றதுனால இப்போதைக்கு நான் பெருசா இந்தியன் டீம் பொறுத்த கன்சிடரேஷன் வரைக்கும் இந்தியன் டீம் பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் ஃபுல்லா உனக்கு ஆல்ரவுண்டரா தான் இருக்கும். எக்ஸெப்ஷன் ஃபார் ஸ்கை அவர் ஆல்ரெடி பண்ணிச்சதுனால. ஸோ ரஜத் படிதார் ஆல்ரவுண்டரா இல்லாதனால மிடில் ஆர்டர்ல பிளேஸ் பண்ண முடியல. அவர் போயிட்டு ஒரு கை காலையாவது விட்டு விட சொல்லுங்க, பால் அவர் உள்ள வந்துருவாரு. பார்ப்போம். ஒரு பிளாஸ்டிங் சீசன் வந்துச்சுன்னா உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கலாம் மேபி. ஓகே. ஓகே, இங்கிலாந்து ஸ்குவாட் போயிருவோம். ஸோ இங்கிலாந்து ஸ்குவாட் அவங்க வந்து T20 ஸ்குவாட் அவங்களும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம T20 ஸ்குவாட் பார்ப்போம் நம்ம இந்த இங்கிலாந்து சீரிஸ். ஜாஸ் பட்லர் கேப்டன், விக்கெட் கீப்பர் ஃபில் சால்ட், ஐ திங்க் த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆல்மோஸ்ட் பென் டெக்கெட், ஆடம் ஸ்மித்ன்ற மாதிரி சாரி, ஹாரி ப்ரூக், ஜேமி ஸ்மித், ஜாக்கப் பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், ரைடன் காஸ், ஜேமி ஓவர்டன், ரேயான் அஹ்மத், கஸ் அட்கின்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆதில் ரஷீத், மார்க்வுட், சாகிப் மஹ்மூத். ஸோ இவங்களோட ஸ்குவாடு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்பேரிங் டு இந்தியா ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாடா தெரியுது. ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாட் நான் சொல்றேன். ஒரு பேக்கப்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்குவாட் பேலன்ஸு ஸோ ஒரு பக்காவா எடுத்திருக்காங்க. பேட்டர்ஸும் சரி, அது அவங்க வச்சிருக்க ஆல்ரவுண்டர்ஸ், பவுலர்ஸ் அண்ட் அகைன் அதான் ஃபியூ நேம்ஸ் அடிஷனல்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. அவங்க சீனியர் பிளேஸ்லாம் ரிட்டைர்மெண்ட், மொயின் அலி, பென் ஸ்டோக்ஸ் இல்ல, ஸோ மொயின் அலி இல்ல, ஸோ சாம் கரன் ஒரு மிஸ் அவுட், ஜாக்கப் பெத்தல் வந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு 3 பிளேயர் தான் தெரிஞ்சு ஆட் ஆயிருக்காங்க அப்படின்னு தோணுது. ஜேமி ஸ்மித், ஜாக்கப் பெத்தல், பைடன் காஸ் அவங்க இதுல ஆடிட்டு இருக்காரு, ஜேமி ஓவர்டன். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாமே இங்கிலாந்து அவங்களுடைய அந்த ஒயிட் பால் செட்டப்ல இருக்கவங்க தான். ஸோ இதை பத்தி இங்கிலாந்து ஸ்குவாடை பத்தி சஞ்சு சாம்சன் நீங்க சொல்லுங்க. அவங்க எப்படி அவங்க 11 போவாங்க, அவங்க ஸ்குவாட் எப்படி இருக்கு, எப்படி என்ன பண்ணா அவங்க வந்து இந்தியாவை வந்து தோக்கடிக்கலாம், இந்தியால நியூசிலாந்து தோக்கடிச்ச மாதிரி இங்கிலாந்து தோக்கடிக்கலாம், சொல்லுங்க. அவங்க அதாவது இப்போ பண்றது பண்ணாலே போதும், அவங்க ஈஸியா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 மேட்ச் சீரிஸ் வேற. ஸோ ஸ்குவாட் பார்க்குமே சூப்பரா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிலிப் ஷால், பென் டெக்கெட், ஜாஸ் பட்லர், லியம் லிவிங்ஸ்டோன், ஹாரி ப்ரூக், ஜேமி ஸ்மித், அப்புறமா நான் ஜேமி ஓவர்டன் ஆடுவேன். அண்ட் தென் அவங்களுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு, மார்க்வுட், ஆதில் ரஷீத், ஜோஃப்ரா ஆர்ச்சர், அப்புறமா சஹீப் மஹமூத் அவர் பிரைடன் காஸ். இப்படிதான் 11 போவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவங்க வந்து ஆல் ஓவர்ஸ் கவர்டு தான். அவங்களுக்கு வந்து இந்த பிளேயர் இல்லை அந்த பிளேயர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஃபார்ம் அவர் ரீசெண்டா இவர் அவ்வளவு சூப்பரால போட்ட மாதிரிலாம் தெரியல. அவர் ரீசெண்டா போட்டிருக்காரு. இந்தியாவில் அவர் எப்படி போட போறான்னு தெரியல. ஏன்னா இப்ப T20 கிரிக்கெட் உங்களுக்கு அடிச்சுட்டு ஆட போறான்ற பட்சத்துல இந்த டீம் வந்து பெட்டர் தான் இந்தியா. அவங்க ரீச் பண்ண ஸ்குவாடை விட நல்லாவே இருக்கு. வெனி ஒன்று ரீச் பண்ணல, வெனி ரீச் பண்ணியாச்சா? வந்துருச்சு. டிக்கெட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்னுமா வெனி தெரியாம இருக்க? இல்ல எந்த வெனியா இருந்தாலும் இவங்க ஸ்குவாட் பயங்கரமா தான் இருக்கு. ஸோ என்னடா உங்களுக்கு ஆதில் ரஷீத் அண்ட் ரெஹான் அஹ்மத் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, லியம் லிவிங்ஸ்டன் ஸ்பின்னர் இருக்காரு. ஸோ உங்களுக்கு இதை வச்சு அவங்க எவ்வளவு சூப்பரா ஸ்பின் இது பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஆதில் ரஷீத் இந்தியா பாஸ்டா எப்பெல்லாம் வந்திருக்காரோ அப்பெல்லாம் அடி வாங்கியிருக்காரு. அது வேர்ல்ட் கப்பா இருந்தாலும் சரி, அந்த T20 சீரீஸா இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட், உங்களுக்கு சகிப் மஹமூத், அப்புறமா சகிப் மஹமூத், கஸ் அட்கின்சன், இவங்க பிரைடன் கஷ்டம் உங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து ஆடல. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. பட் உங்களுக்கு T20 கிரிக்கெட்ல நீங்க எவ்வளவு சூப்பரா போட போறீங்கன்றதுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டோன் அவர் இங்கிலாந்துல எப்ப ஸ்டார்க் ஒரு 4 6 ஒரு 4 அடிச்சாரோ அப்பவே அவர் ஃபார்ம் வந்துட்டாரு திரும்பி. சோ ஹாரி ப்ரூக் தான் நான் பாத்துட்டு இருக்கேன். அவர் ஸ்பின்னை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு. வருண் சக்கரவர்த்தி வர்சஸ் ஹாரி ப்ரூக் தான் நான் இந்த சீரீஸ்ல ரொம்ப எதிர்பார்க்கிறேன். சப்போஸ் ஹாரி ப்ரூக் நான் 6ல 5ல மென்ஷன் பண்ணியிருந்தேன். சோ அவர் சப்போஸ் டாப் ஆர்டர் வராரா இல்ல எப்படி வராரு தெரியல. நம்பர் 4 வரா. பென் டெக்கெட் 11 ஆடுவாரா? நான் பென் டெக்கெட் பிளேயிங் லைன் வச்சிருந்தேன். 1 டவுன் தான் ஜாஸ் பட்லர் போட்டிருந்தேன். நான் ஜாக்கப் பெத்தல் ஆடலன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ ஹாரி ப்ரூக் வந்து வருண் சக்கரவர்த்தி எப்படி ஃபேஸ் பண்ண தெரியல. ஏன்னா ரீசெண்ட் பாஸ்ட்ல அவர் நம்பர் 6 ஆடிட்டு இருந்தாரு ஹாரி ப்ரூக். ஸோ ஸ்பின் ஆடுவாரு. பட் வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஸ்பின்னர் எப்படி ஆட போறான்னு தெரியல. ஒரு மிஸ்டேக் ஸ்பின்னர். ஏன்னா ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. மற்றபடி ஆல் ஓவர் கால் அவங்களுக்கு ஆதில் ரஷீத் பேக்கப் இருக்காங்க.
ஜேமி நியூட்டன் அவர் பிக் பாஸ்ல சொல்லணும்னே அவசியம் இல்ல. மேட்ச் வந்து பின்ட்ராப்ல அப்படின்ற மாதிரி இருக்கு. சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. ஸோ ஜாக்கப் பத்தல் உங்களுக்கு ஆர்சிபி எடுத்திருக்காங்க. ஸோ எல்லாம் நோட்டபிளா இருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி சீசன். அவங்க ஆல்வேஸ் கவுட் அவங்க அவ்வளோ பேசணும் அவங்க லைவ்ல சொல்ல அவசியம் இல்லை. பட் எனக்கு என்னன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்கு, அவ்வளோ இந்தியாவில் போடுற மாதிரி அவ்வளோ சூப்பரா இருக்கான்னு எனக்கு தெரியல. அவள் தான். மற்றபடி பேட்டிங் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கு. எப்படி சொல்ல டிஸ்ட்ரக்டிவா இருக்கு. எவ்வளவு கொடுத்தா சேஸ் பண்ணாலும் இருக்கு. உனக்கு டார்கெட் நான் வைக்கிறதான்ற அளவுக்கு இருக்கு. ஸோ செம ஸ்குவாட் இது. ஓகே, என்னோட பாயிண்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க ஜாக்கபத்தல் சொன்னீங்க, எப்படி சொல்றது, மிஸ் பண்ணன்ட்டு. நீங்க மிஸ் பண்ணிருக்க மாட்டீங்க, மேபி ஒரு கன்ஃபியூஸ்ல அவர் விட்டுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜாக்கபத்தல கன்ஃபியூஷன்ல இல்ல. நான் ஜேமி ஸ்மித், பென் டக்கெட், ஜாக்கபத்தல் இல்ல. நான் பென் டக்கெட் அண்ட் ஜேமி ஸ்மித் இது பண்ணேன். அவ்வளவுதான். ஜாக்கபத்தல் ஆடக்கூடாது. அவரோட ஃபேவரட் பிளேயர் ஜேமி ஸ்மித் தான். தெரியாதா உங்களுக்கு? இல்ல ஓகே சரி ஓகே. வந்து எனக்கே வந்து பெண்டக்கெட் ஆடுவாரா அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கு, அவங்க ஆடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் ஆடுவேன். அவங்க எப்படி போவாங்க அப்படின்றது நான் சொல்றேன். ஏன்னா ஃபில் சால்ட் அண்ட் ஜாஸ் பட்லர் அவங்க ஆல்ரெடி இந்தியாவில் ஆடி இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் ஆடிட்டு, நம்பர் 3 வந்து ஆரி ப்ரூக்கு, அப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன். மேபி அந்த நம்பர் 3 ஜாக்கபத்தல் கூட வரலாம். ஜாக்கபத்தல் அவர் ஃப்ளோட்டர் மாதிரி தான் ஆட்டிருக்காங்க. பட் ஒயிட் பால் சீரீஸ்ல அவங்க ஃப்ளோட்டராகவும் இருக்காரு. இந்த டவுன் ஆர்டரும் வராரு. டப்பு டப்புன்னு ஒரு விக்கெட் பண்ணாலும் நம்பர் 3 அமிச்சு இன்னிங் ஸ்டடி பண்றதுக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நம்பர் 3 டவுட் ஆரி ப்ரூக்கு, ஜாக்கபத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், ஜேமி ஓட்டனு, பிரைடன் காசு, அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் பவுலர், ஒரு ஸ்பின்னர் வந்து ஆதில் ரஷீத், கசட் கிட்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சகிப் மஹ்மூத். என்னோட 11 இதுதான். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, பேட்டிங் நம்ம பேட்டிங்கோட சொல்ல போனோம்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங் சரியான டிஸ்ட்ரக்டிவ். பிளஸ் அண்ட் அகைன் அவங்களுடைய பேட்டிங் லைனப் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஜாஸ் பட்லர், ஃபில் சால்ட், ஹாரி ப்ரூக்குமே அவங்களுடைய இப்போ நம்ம ஒரு சீனியர் பிளேஸ் ஆயிட்டு இருக்காரு. என்னதான் அவரோட யங் ஏஜா இருந்தாலும் சரி ஆயிட்டு இருக்காரு. அண்ட் அகைன் லியாம் லிவிங்ஸ்டன் பத்தி நமக்கு தெரியும். ஜாக்கப் பத்தேல் ஒரு ப்ராமிசிங் டேலண்டா தெரியுறாரு. ஜேமி ஓட்டன் சொன்ன மாதிரி தான், நான் ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. இஸ் பெர்ஃபார்மிங் வெரி வெல் இன் பிக் பாஸ் லீக். ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் பேக்கேஜா தெரியுறாரு. சூப்பர்வா ஃபினிஷ் பண்றாரு. ஒரு 2-3 சிக்ஸஸ். அதான் இந்த T20 ஃபார்மெட்ல அந்த ஒரு ஆல்ரவுண்டர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வேல்யூ வர்த் அவர் கொடுக்குறாரு. ஃபைனல்ல வந்து ஒரு 3 6. அண்ட் அகைன் அவரு பவுலிங்கும் சூப்பர்வா இருக்கு. ஒரு 4 overs போட்டார்னா எக்கனமி எப்படி ஒரு 7ல இருக்கு. 7 and 6 அவள் எனக்கு தெரிஞ்சு 8 ரீச் ஆனாலும் தெரியல. எனக்கு தெரிஞ்சதுக்கு 8 ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன் இந்த பிக் பாஸ்ல. அகைன் ஒரு 2 wickets அந்த மாதிரி எடுக்கிறாரு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர். நானுமே ஜேமி ஓட்டன் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா சிஎஸ்கேக்கு எடுத்திருக்காங்க. ஸோ சிஎஸ்கே சேப்பாக்லயும் ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ எப்படி அவர் இல்ல சிஎஸ்கேனா எடுத்தோம்னா எல்லா பிச்சிலையும் ஆடணும். ஸோ அவர் எப்படி இந்தியன் கண்டிஷன் சூட் ஆகிறாரு, இங்க எப்படி அவர் அடாப்ட் ஆகிறாரு அப்படின்னு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ ஜாக்கப் பத்தேலும் பார்க்கணும். ஸோ இந்த சீரீஸ்ல தெரிஞ்சிடும் இந்த நம்ம ஐபிஎல் பிரான்ச்சைஸிஸ்க்கு ஜாக்கப் பத்தேல், ஜேமி ஓட்டனு, ஸோ எடுத்த இந்த 2 பிளேயர்ஸை பத்தி. அண்ட் அகைன் அவங்க பவுலிங் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் முன்ன ஜோஃப்ரா ஆர்ச்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த பால் போட்டா வந்து கழுத்துக்கு இடிக்கும். ஸோ அவர் ஆடவே முடியாது. அவருடைய ஃபார்ம் எப்படி இருக்கு, அவர் ஒரு கம்பேக் கொடுப்பாரா இந்தியாவில் அப்படின்னு பார்க்கணும். சாகிப் மஹ்மூத் ரொம்ப காலமா இருக்காங்க. அவருடைய பேக்கப்ல இங்கிலாந்து பேக்கப்ல இருக்கிற பிளேயர் தான். எனக்கு ஞாபகம் வருது. நானே வருவேன் தனுஷ் மாதிரி வருவார்னு பார்த்தா திருச்சிற்றம்பலம் தனுஷ் மாதிரி வந்திருக்காரு. கரெக்ட் அதேதான். நவ் விசஸ் டென்னு அப்படின்னு சொல்லலாம். டென் விசஸ் நவ் அப்படின்னு ஜோஃப்ரா ஆர்ச்சர். இப்போ கசட் கிச்சன் ஒரு சரியான ஃபாஸ்ட் பவுலர். அண்ட் ஆல்சோ அவருமே ஒரு பேட்ஸ்மேன் தான். வந்து ஒரு ஃபினிஷிங் ஓவர்ல 2-3 6 சரியான பேட்ஸ்மேனு. டெஸ்ட் கிரிக்கெட்ல செஞ்சுரிலாம் வச்சிருக்காப்ல தலைவன் கஸ்கட் கிச்சன். ஸோ அண்ட் அகைன் சாகிப் மஹ்மூத் இஸ் வெரி குட் பவுலர். என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலர் அவர். இப்போ ஸ்பின்னர் தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ரேஹான் அஹமதா, ஆதில் ரஷீதா, உங்க 2 பேர்ல யார் போவாங்கன்னு சொல்லிட்டு. பிரைடன் காசுமே அவங்க ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் அவங்களுக்கு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். கரெக்ட் தானே? பவுலிங் ஆல்ரவுண்டர் பிரைடன் காசு. டீசென்ட்டா பேட்டிங் ஆடுவார். ஸோ என்னோட 11 ஆடுவாரு. ஸோ என்னோட பிளேயிங் 11 இதுதான். நான் ஜேமி ஸ்மித், பெண்டக்கெட் தவிர்த்து பேட்டர்ஸ்ல ஆல்ரவுண்டர்ஸ்ல ரேஹான் தான் அந்த ஜாக்கபத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், பிரைடன் காஸ், ஜேமி ஓட்டன் ஆடுவாங்க. ரேஹான் அஹமதா, ஆதில் ரஷீதா தெரியல. பவுலிங்ல கசட் கிச்சன், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாகிப் மஹ்மூத் ஆர் மார்க்வுட். ஸோ அவங்க எப்படி போறாங்கன்றது பார்க்கணும். எனக்கு இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சஞ்சு சாம்சன் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சூப்பரா இருக்கு போயிட்டு இருக்கு அவங்களுமே. ஏன்னா தொடர்ந்து கிரிக்கெட் ஆடிட்டே இருக்காங்க. ஒரு கேப் எல்லாம் ஆடிட்டே இருக்காங்க. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ்ல போய் வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சாங்க. T20 சீரீஸ் அண்ட் அகைன் ODI சீரீஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஸோ பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரஜத் பட்டிதார் உங்ககிட்ட வரேன். உங்களுடைய பாயிண்ட்ஸ் சொல்லுங்க. இல்லை உங்களோட பிளேயிங் 11, உங்களோட அடிஷனல் பாயிண்ட்ஸ் நாங்க சொன்னதை தவிர்த்து உங்க பாயிண்ட்ஸ் இருக்கும், சொல்லுங்க. பிளேயிங் 11 மட்டும் கொஞ்சம் நான் எப்படி பாக்குறேன்னா, ஃபில் சால்ட் அண்ட் பெண்டக்கெட் தான் ஓபன் பண்ணுவாங்க. நம்பர் 3 தான் ஜாஸ் பட்லர் ஆடுவார்னு பாக்குறேன். ஏன்னா கடந்த 5 மேட்சா பட்லர் ஓபன் பண்ணல. 5 மேட்ச்மே நம்பர் 3 தான் ஆடிட்டு இருக்காரு அவரு இங்கிலாந்துக்காக. அந்த டைம்ல வந்து இவர் ஆடிட்டு இருந்தாரு, வில் ஜாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ வில் ஜாக்ஸ் அவங்க அமிச்சதுனால மேபி
பென் டக்கெட்டை டைரக்டா ஸ்வாப் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பென் டக்கெட் இப்ப T20 கிரிக்கெட்ல ரொம்ப சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அதுவும் மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு பிக் பேஷ்ல பறக்க விட்டுட்டு இருக்காரு. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 100லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அவரு 100ல கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு தான். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு எப்படி ஜெய்ஸ்வால் நமக்கு எப்படி T20ஸ்ல அடிச்சுட்டே இருப்பாரு, பவுண்டரிஸ் போயிட்டே இருப்பாரு, அந்த மாதிரி ஆயிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி தோணுது. நம்பர் 3 பட்லர், 4 ஜேக்கப் பெத்தல், 5 ஹாரி ப்ரூக், 6 லிவிங்ஸ்டன். நீங்க வந்து சிஎஸ்கே ஜேமி வார்டன் எடுத்தான்றீங்க, ஆர்சிபி ஜேக்கப் பெத்தல் எடுத்தான்றீங்க, SRH பிரைடன் கார்ஸ் எடுத்திருக்காங்க. அது 2 பேரும் சொல்லாமே விட்டீங்க. அவர் கோச்சிக்க மாட்டாரு அதுக்காக. சோ நான் என்ன பண்றேன்னா, அதான் சொல்றப்பா பிரைடன் காசும் 11ல இருக்காருப்பா. நான் பிரைடன் கார்ஸ் ஆடுறேன். அதான் உங்க 11ல இருந்து சேஞ்சுன்னு பார்த்தோம்னா, நான் ஜேமி வார்டனுக்கு பதிலா பிகாஸ் பென்டக்கெட் ஒரு சேஞ்ச், ஜேமி வார்டனுக்கு பதிலா ஜேக்கப் பெத்தல் நான் ஆடிடுவேன். ஏன் நான் சொல்றேன்னா, ரீசெண்டா அவர் ஆடி இருக்காரு. கண்டினியூட்டிக்காக தான் நான் சொல்றேன். இப்ப ஃபார்ம் பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஜேமி வார்டன் தான் ஆடணும். பட் வந்து அந்த கண்டினியூட்டி பேசிஸ்க்காக நான் சொல்றேன். அண்ட் தென் உங்களுக்கு 4 பவுலர் வரணும். 4 பவுலர் வந்து கஸ் அட்கின்சன் கண்டிப்பா ஆடுவாரு, ஜோஃப்ரா ஆர்ச்சர் கண்டிப்பா ஆடுவாரு, மார்க்வுட் கண்டிப்பா ஆடுவாரு. உங்களுக்கு அந்த டவுட் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஆதில் ரஷீத் ஆடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ இவ்வளவுதான். அவங்களோட பேக்கப்ஸே வந்து ஜேமி ஸ்மித் உட்காருவாரு, ஓவர்டன் இல்லனா கார்ஸ் யாராவது ஒருத்தர் உட்காருவாங்க, ரேஹான் அகமது, ஷகீப் மஹமூத். அவ்வளவுதான். 4 பேர் தான் உட்காந்துருவாங்க. மீதி எல்லாரும் ஆடிடுவாங்க. சூப்பர்பு. கரெக்டா சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸ்குவாட. நீங்க சொன்ன மாதிரி தான் ஆதில் ரஷீத் தான் போவாங்க, சீனியர் பிளேயர். எப்பவுமே இங்கிலாண்டும் அப்படிதான், ரொம்பலாம் யோசிச்சு பண்ண மாட்டாங்க. நான் வந்து ஜேக்கப் பெத்தல் அண்ட் பிரைடன் கார்ஸ், ஜேமி வார்டன், லிவிங்ஸ்டன் எல்லாத்தையும் ஆடுறேன். அதான் பென்டக்கெட் மிஸ் பண்ணிட்டேன் நான் ஓப்பனிங்ல. ஃபில் சால்ட்டும் ஜாஸ் பட்லரும் ஆடிட்டேன். ஸோ அதான். ஏன்னா பார்ப்போம். இதுக்கு நீங்க சொல்லுங்க, இந்தியாவை இவங்க எப்படி வந்து இப்படி பிரீச் பண்ணோம் நியூசிலாண்டை பண்ண மாதிரி அப்படின்ட்டு. பவுலிங் பெட்டரா போட்டா போதும். எனக்கு தெரிஞ்சு 2 பேரோட பேட்டிங்கும் நல்லிஃபை ஆயிடும் ஈஸியா. உங்களுக்கு இவரு சால்ட்டுக்கு லைக் டு லைக்கா உங்களுக்கு சந்து சாம்சன் அந்த 2 எக்ஸ் அடிச்சிடலாம். 2 பேரும் அந்த மாதிரி தான் கொளுத்து விட்ட மாதிரி அடிப்பாங்க. உங்களுக்கு டக்கெட், அபிஷேக் சர்மா 2 பேரும் பட்டா பாகியம் அந்த கணக்கு தான். 2 பேரையும் அடிச்சிடலாம். நீங்க நம்பர் 3 ஜாஸ் பட்லர், திலக் வர்மா. ஜாஸ் பட்லர் நான் திலக் வர்மா கூட கம்பேர் பண்ணல, நான் ஸ்கை கூட கம்பேர் பண்ணிக்கிறேன். 2த்தையும் அடிச்சு விட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸ்கையும் ஜாஸ் பட்லர் 1 அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுக்கலாம். நம்பர் 4 ஜேக்கப் பெத்தல் அண்ட் திலக் வர்மா வரும்போது திலக் வர்மா அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காரு பிகாஸ் ஆஃப் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஎல் எக்ஸ்போசர் எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கிட்டு. சோ அங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்தியா இப்ப எடுத்துக்கிட்டாங்க. நம்பர் 5 வரும்போது உங்களுக்கு நிதிஷ்குமார் ரெட்டி, ஹாரி ப்ரூக். இதுவுமே அடிச்சிடலாம். லிட்டரலி 2 பேரும் ஒரே கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். அதுக்கப்புறம் நம்பர் 6 வந்து லியாம் லிவிங்ஸ்டன், இவரு ஹர்திக் பாண்டியா. இதையும் அடிச்சிடலாம். 2 பேரும் அதே மாதிரி பவர் ஹிட்டர்ஸ் எல்லாம் போயிடுறாங்க. இதுக்கு மேல உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸை மேக் பண்ண போறதே வந்து இந்த பவுலர்ஸ் தான். உங்களுக்கு பிரைடன் கார்ஸ், அக்ஷர் பட்டேல் 2 வேற கமாடிட்டிஸ். அவங்க எப்படி அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க போறாங்க? கஸ் அட்கின்சனும் உங்களுக்கு யார நம்ம இதுல சொல்றது, எனக்கு அந்த கம்பேரிசன் அங்க கிளியரா தெரியல. முகமது ஷமியும் ஒண்ணு கிடையாது, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் இவரும் ஒண்ணு கிடையாது. அவர் பேர் என்னது, ஷமியும் ஒண்ணு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு மார்க்வுட் ஆடுறாரு. அவங்க நான் சொன்ன 11ல வந்து இவங்க கிடையாது. அதனால அப்படி இப்படின்னு இருக்கு. பட் அவங்க பவுலிங்க பெட்டர் பண்ணாலே போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. 2வது இந்த டீம் கண்டினியூட்டி மெயின்டைன் பண்றாங்க. நம்ம இந்தியாவுக்கு பேசின ஒரு ப்ராப்ளமே அதான், கண்டினியூஸா இல்ல இந்த ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டீம் கண்டினியூட்டி மெயின்டைன் பண்றாங்க. சோ அதுவே டீம் மெம்பர்ஸ்க்கு பெரிய வேற டீம்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. எல்லாருமே பார்த்த மூஞ்சா பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2வது இங்க இருக்கிற பாதி பிளேயருக்கு வந்து இந்தியால எக்ஸ்போசர் இருக்கு. ஆதில் ரஷீத், மார்க்வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்கட்டும், லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் சால்ட், பட்லர், ஹாரி ப்ரூக் எல்லாருக்குமே இந்தியால எக்ஸ்போசர் இருக்கு. அதை வச்சு அவங்களால ஈஸியா மேனேஜ் பண்ணிட முடியும் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி கொல்கத்தா, ராஜ்கோட், பூனே, மும்பைல தான் நடக்குது மேட்சஸ்லாம். அவ்வளவு கஷ்டமான வென்யூஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம இது பண்ற சென்னை மட்டும் தான் ஒரு கஷ்டமான வென்யூ. மீதி எல்லாமே பிளாட் ட்ராக்ஸ் தான். எந்த டீம் பவுல் நல்லா போடுறாங்க அந்த டீம் வின் பண்ணிடுவாங்க. ஓகே, அதேதான். நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஃபைனலி அவர் சொல்லிட்டாரு, சூர்யா ரஜத் பட்டிதர், சாரிப்பா ரஜத் பட்டிதர் சொல்லிட்டாரு ப்ரெடிக்ஷன்ஸ். யார் வந்து பவுலிங் கரெக்டா ஃபைன் பண்ணி போடுறாங்களோ ஸோ அவங்க தான் அப்பர் ஹேண்ட் இருக்கும்ட்டு. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன்ஸும் நான் சொல்லிடுறேன். ஈவன் டீப் காய்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. 2 டீமும் பேட்டிங் வந்து சேமா இருக்கு. பட் அந்த பவுலிங்ல பார்க்கும்போது எனக்கு என்னவோ ஃபீல் ஆகுது அப்படின்னா, இங்கிலாந்து ஸ்லைட்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபேஸ் பவுலிங் வந்து நான் இந்தியாவில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. பட் இங்கிலாந்துல வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் என்னதான் இருந்தாலும் அவருடைய அந்த பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியும். அண்ட் அகைன் கஸ் அட்கின்சன் ஒரு நல்ல பவுலர், மார்க்வுட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ பவுலிங்ல கொஞ்சம் அப்பர் ஹேண்டா வந்து இங்கிலாந்துல இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இங்கிலாந்து இந்த சீரியஸை ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க சஞ்சு சாம்சன், உங்களுடைய ஃபைனல் ப்ரெடிக்ஷன் அண்ட் we will close this video. எனக்கும் அதான் ரஜத் பட்டிதார் சொன்ன மாதிரி தான். யார் பவுலிங் நல்லா போடுறாங்களோ அவங்க சீரியஸ் அப்பர் ஹேண்டா இருப்பாங்க. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்தியா தான் பவுலிங்ல கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்காங்க எனக்கு தோணுது. ஏன்னா ஸ்பின் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. உங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் கொஞ்சம் ஸ்பின் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஸோ சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், சுந்தர் அவங்க போடும்போது அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் வரலாம்.
ஸோ அது மட்டுமே தான். அதே மாதிரி ஃபாஸ்ட் bowling கேட்குன்னா இவங்களுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு. நமக்கு ஷமி, ஹர்திக் பாண்டியா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் தான் நமக்கு ஒரு நல்ல ஃபாஸ்ட் bowler இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன பிளேயிங் லெவன் படி ஹர்ஷித் ராணா பிளேயிங் லெவன்ல இல்ல, ஷமி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங் இவர் தான் இருக்காங்க. சொல்லுங்க. இல்ல நீங்க வருண் சக்கரவர்த்தியோட கேஸ் கேட்டீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா வருண் சக்கரவர்த்தியோட கேஸ்ல அவர் நல்லா போட்ட மேட்ச் கடந்த 7 T20s அவர் ஆடி இருக்காரு. 7 மேட்ச்ல அவர் நல்லா போட்ட மேட்ச் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் பங்களாதேஷ் கூட போங்கல தான் நடந்துச்சு. பட் பங்களாதேஷ் கூட ஆடினாங்க. பங்களாதேஷ் வந்து 3-1 3-0 கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்காங்களே அவங்க அங்க இருந்து கிளம்பி. நெக்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா கூட 4 மேட்ச் ஆடினாரு. 4 மேட்ச்ல வந்து 2 மேட்ச் சூப்பரா போட்டாரு. ஆனா அந்த 2 மேட்சுமே பிட்ச்ல வந்து ஸ்பின் கன்சிஸ்டன்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 மேட்ச் நடந்துச்சு. அந்த 2 மேட்சுமே 40 ரன் அடி வாங்கினாரு. வெறும் ஒரு விக்கெட்டோ நம்ம எடுத்துட்டு 40 ரன் அடி வாங்கினாரு. சோ எனக்கு தெரிஞ்சு பிட்ச் பிளாட்டா இருந்துச்சுன்னா பெரிய திட்டா நான் வருண் சக்கரவர்த்திய ஒண்ணுமே என்ன சொல்றது அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லல. பெரிய திட்டா இருக்க மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன்ஸ் ஆர் வெல் நோன் ஃபார் ஸ்பின். அவங்க ஸ்பின் நல்லா ஆடுவாங்க. ஹென்ரி கிளாசன் அவங்க எல்லாம் தூக்கி அடிப்பாங்க. புரியுங்களா? நான் இப்ப பட்லர் அண்ட் பிலிப் சால்ட் நீங்க சொன்ன ஸ்பின்னருக்கு மொக்க பிளேயர் நான் சொல்ல வரல. பட் இங்கிலாந்து டீம் ஹேஸ் லைட் ஸ்லைட் ஃபார் ஸ்பின். அதுதான் நான் சொல்ல வரேன். அதுல உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு மிஸ்டேக் ஸ்பின்னர் போட்டா இல்ல சுந்தர், நான் வருண் சக்கரவர்த்தி மட்டும் சொல்ல நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் வந்து நீங்க பிளாட் ட்ராக்ஸ்ல பெருசா இங்கிலாந்து பிளேயர்ஸ் கஷ்டப்படுறது கிடையாது இல்ல. கணக்குப்படி பார்த்தோம்னா பிளாட் ட்ராக்ஸ் கண்ணாபின்னா அடிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்கு. இப்ப விராட் கோலி சொல்றோம்ல, அவர் என்னதான் ஒரு ஸ்பின்னுக்கு ஒரு எட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேஸ் நான் வந்து ஸ்பின்னே ஆட மாட்டான்னு சொல்ல. ஒரு 60-40 வச்சுக்கிறேன். நான் ஒரு 60% அவங்க நல்லா ஆடிடுவாங்க. சோ அந்த 40%க்கு நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி அவங்க ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா ஆதில் ரஹ்மத் தான் இருக்காங்க. ஆதில் ரஷீத் மட்டும் தான் அந்த ஒரு பியூ ஸ்பின்னர் அவர் இந்தியா ஆடுறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் லைட் அடி வாங்கியிருக்காரு. பட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் நம்ம 3 ஸ்பின்னர் வச்சிருக்கோம் போது நம்ம கொஞ்சம் அப்பர் ஹேண்டா இருக்குமோ தோணுது. அவ்வளவுதான் வேண்டி அடிக்கவே மாட்டாங்க நான் சொல்ல வரல. 5 மேட்ச் நான் சொல்ல இங்கிலாந்துக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா. நான் சொல்றேன் ஒரு சின்ன ஸ்லைட் இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஃபாஸ்ட் bowlingல மேபி ஃபாஸ்ட் bowling அப்பர் ஹேண்ட் இருக்கு. ஏன்னா இந்தியா கேன் கன்வின்ஸ்னா தெரியல ஃபாஸ்ட் bowlers. சோ இவங்க ஓரளவுக்கு அப்பர் ஹேண்ட் வச்சிருக்காங்க. ஏன்னா மார்க் வச்சிருக்காங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஜேமி ஓட்டன் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு அந்த இடத்துல. சோ இந்தியா எப்படி போறாருன்னு தான் பாக்கணும். சோ ரொம்ப நோட்டபிளா இருக்க வேண்டியது ஜேமி ஓட்டன் தான். ஜாக்கப் பத்தில் அவர் போட்டி கிரவுண்ட் கூட அடிச்சிருவார் சின்ன சமையல. அவர் ஃபார்ம்ல இருந்தாலே போதும். சோ ஜேமி ஓட்டன் அவர் நல்ல டேலண்ட் இல்ல ஜாக்கப் பத்தலும் எப்பேற்பட்டாலும் ஐபிஎல் பிரஷர் ஒன்று இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அப்புறமா பேசலாம். நான் என்ன சொல்றேன்னா இந்தியாவில் ஆடும்போது உங்களுக்கு ஃபிளாட் பிச்சா இருக்கும். உங்களுக்கு மத்த எல்லா கிரவுண்ட்ஸும் ஒரு பவுன்ஸ்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் நீங்க இந்தியாவில் ஆடுற போது அதுவும் T20 கிரிக்கெட் நீங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹெவி லோடட் இந்தியன் டீமோட பேட்டிங் லைனப். அதுல நீங்க ஜோமி ஓட்டன் வச்சு எப்படி போட போறீங்கன்ற ஒரு கொஸ்டின் அதுல அதுக்கு சொல்றேன். சோ அவர் எப்படி போடுறான்னு பாக்கலாம். சோ அதே மாதிரி சேப்பாக் பிட்ச்ன்றது அவ்வளவு கஷ்டமான பிட்ச் இல்லைன்னு தான் சொல்ல. நான் அந்த 4 பிட்ச் கம்பேர் பண்ண சேப்பாக் பிட்ச் கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். சோ அன்டில் அவங்க வந்து 2018 பிட்ச் மாதிரி கொடுக்குற வரைக்கும் சேப்பாக் பிட்ச் வந்து அவ்வளவு பெரிய கஷ்டமான பிட்ச் கிடையாது. அதான் சொல்லணும். கஷ்டமான பிட்ச் இல்லைன்னு சொல்ல முடியாது. கஷ்டமான விக்கெட் தான். அந்த இடத்துல ரன்ஸ் அடிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. பட் முன்ன இருந்த மாதிரிலாம் அந்த டர்ன் கிடையாது. கொஞ்சமா நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து எப்படி அது கஷ்டமான பிட்ச் ஆகும்னா நான் வந்து பிளாட் ட்ராக்ல அடிக்கிறதுக்குனே ஒரு சில பிளேயர்லாம் இருப்பாங்க. கஷ்டமான பிட்ச்னா வந்து அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிளேயர்ஸ் அப்ளை பண்ணி ஆடுற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த பிட்ச் நல்லா தான் இருக்கும். இப்போ பட்லர் மாதிரி பிளேயர்லாம் வந்து ஒரு கஷ்டமான பிட்ச்னா அதுக்கு எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுவாரு. அந்த மாதிரி பிளேயர்ஸுக்கு என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிட்ச் கஷ்டமா இருந்தாலும் என்னால ஆட முடியும். அட்ஜஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த பிட்ச் பேட்டிங்ல ரன்ஸ் கொடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆடிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீங்க ருத்ராஜ் கைக்வாட் எப்படி அங்க ரன் ஸ்கோர் பண்ண முடியுது? அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது இந்த கண்டிஷன்ஸ்க்காக. அதனால வேற கண்டிஷன்ஸ்ல போய் ரன் அடிக்கிறதே இல்லையா? வெளியும் போய் அடிக்கிறாருல்ல. அதான் அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸால இங்க ஈஸியா ரன் ஸ்கோர் பண்ண முடியும். அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு இருக்கவங்களால கடைசி வரைக்கும் ரன்னே ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப நீங்க பாஸ்டா 2018 மென்ஷன் பண்ணனா அதுக்கடுத்த சீரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ஒரு 170 டிஃபெண்ட் பண்ண முடியாம போயிருக்கு. பிளஸ் ஒரு வருஷம் நம்ம ஆடல, ஒரு வருஷம் 2 வருஷம் நம்ம இதுல ஆடல, துபாய் போய் ஆடணும். சோ நீங்க மற்ற வருஷம் எடுத்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து போன வருஷம் பாத்தீங்கன்னா அவங்க சேப்பாக்கே தோத்துருக்காங்க. 170 அடிச்சு தோத்துருக்காங்க, 180 அடிச்சு தோத்துருக்காங்க, 200 அடிச்சு தோத்துருக்காங்க. சோ அவ்வளவு ஈஸியான அதாவது கொஞ்சம் ஃபிளாட் ட்ராக்கா லைட்டா தான் இருக்கு. அவ்வளவு ஸ்பின் ஆகி புரியல. சேப்பாக்ல அவ்வளவு சூப்பரா இல்ல நம்ம, புரியுதுங்களா? ஃபார்ம் அவுட் எல்லாமே காண்டி சேப்பாக்ல நம்ம அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. இப்ப நம்ம ஆடணும்னா அந்த மேட்ச் வின் பண்ணுவோம்ன்ற சேப்பாக்குனா நம்ம வின் பண்றோன்ற சிச்சுவேஷன்லாம் இல்ல நம்ம. அதுக்கு சொல்றேன் நான். ஓகே சரிங்களா? கரெக்ட் தான் சொல்றேன். சோ ஏன் அது நிலைமைனா பிட்ச் வந்து அவ்வளவு கஷ்டமா இல்லைன்னு சொல்ல வரேன். அதுக்கு சொல்ல வரேன். நம்ம டீம் நல்லா போல அதெல்லாம் சொல்ல வரல. ஓகே, ஸோ அதுதான் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ரஜத் பட்டிதார் தான் அந்த விக்கெட் வந்து ஒரு பேட்ஸ்மேனை டெஸ்ட் பண்ணும். நீ அதுல பொறுமையா பேஷன்ஸா இருந்து அதுக்கேற்ற மாதிரி ஆடினா நீங்க சர்வர் ஆகி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். பட் மற்ற பிச் மாதிரி இது 4 ஓவர் தாண்ட அப்புறம் 5 ஓவர்ல இருந்து சர்வர்னு 4 அடிக்க முடியாது. அந்த மாதிரி பிச் கிடையாது சேப்பாக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இந்த சீரிஸ் யாருக்கு போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது Jan 22. ஸோ இங்கிலாந்து vs இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச். ஸோ அதுல தெரிஞ்சிடும் இந்த 5 மேட்ச் T20 சீரிஸ். அதுக்கப்புறம் ஒரு 1 டே சீரிஸ் இருக்கு.
அண்ட் அகைன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு ஒரு கிரிக்கெட்டிங் எப்படி சொல்றது என்டர்டைன்மெண்ட் இருக்கு. ஐபிஎல், அதுக்கப்புறம் ஐபிஎல், ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஒயிட் பால் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் யார் இந்த பேட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எப்படி சொல்றது, இந்த சீரிஸ் ஒரு டஃப் சீரியஸா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா இது முன்னாடி பங்களாதேஷ் ஆனாங்க. பங்களாதேஷ் ஒரு அவ்வளோ எப்படி சொல்றது ஒரு ஒன் சைடட் கேம் மாதிரி தான் இருந்தது. அது ஈஸியா வின் பண்ணிட்டு போயிட்டாங்க 3-0 அப்படின்னு சொன்ன மாதிரி, எதிர்ப்பு சொன்ன மாதிரி. ஸோ வெயிட் அண்ட் சி. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம until we meet again on the another video, மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் ரிவ்யூவா இருக்கலாம். ஸோ அதில் சந்திக்கும் வரை இது உங்கள் ரஜத் பண்டிதர், ருத்துராஜ் கெய்க்வாத் அண்ட் சஞ்சு சாம்சன் சைனிங் ஆஃப். டாடா, பபாய்.